பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திரியேக நாமம் நம் யாவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இந்த தியான வேளையில் என்னோடு கூட இணைகிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் கோபுரங்களை தெரிவிக்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபித்து இந்த தியான வேளையை துவங்குவோமாக. என் மீட்பரும் என் கண்மலையும் ஆகிய கர்த்தாவே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமது பார்வைக்கு பிரியமுள்ளதாய் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 10 வரை. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். எருசலேமின் பாழான ஸ்தலங்களிலே முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அன்புக்குரியவர்களே, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அழகாய் இருக்கின்றன. இங்கே அழகு என்று சொல்லும் பொழுது எபிரேய மூல பாஷையிலே அந்த அழகுக்குரிய அர்த்தம் இந்த இடத்துல அது புறம்பான அழகை அல்ல, மாறாக அகத்தின் தூய்மையையும் செயல்பாட்டில் இருக்கிற உண்மையையும் அது வெளிப்படுத்துகிறது. சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன என்று சொல்லும் பொழுது நற்செய்தியை அறிவிக்க வருகிற சுவிசேஷகன் அவனுடைய நற்செய்தி பதி அவனுடைய செயல்பாடுகளில அந்த நற்செய்தியை அறிவிக்க வருகிற அவனுடைய வேகத்தில அவன் மிகவும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கிறார் என்பதை கூறுகிறது. கர்த்தருடைய சுவிசேஷகன் என்றால் யார்? இங்கே என்ன நற்செய்தி கூற வருகிறார்கள்? இஸ்ரவேல் புத்திரர் பாபிலோன் தேசத்திலே 70 ஆண்டுகளாக அடிமைகளாய் சிக்கி தவிக்கிறார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து நுகத்திலிருந்து அவர்களை விடுவிக்கிறதற்கு எந்த ஒரு மாபெரும் சேனையோ இல்ல மாபெரும் வீரனோ இன்னும் எழும்பி ஆகவில்லை. முன்பு இருந்த மோசையை போல் வேறொரு இரட்சகன் மீண்டும் எழும்பவில்லை. தாவீதை போல ஒரு அரசன் இஸ்ரவேலை மீண்டும் பலமாய் வந்து ஸ்தாபிக்கவில்லை. 70 ஆண்டுகளாக யார் வந்து எங்களை ரட்சிப்பார் என்ற ஏங்கலின் சத்தம் கர்த்தருடைய சன்னிதானத்தை எட்டியது. ஜனங்கள் ஏங்கி தவித்தார்கள். விடுதலைக்காக கண்ணீர் விட்டு ஏங்கினார்கள். அப்படி ஏங்கிக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் வழியாய் சொல்கிறார், உங்களை ரட்சிக்க போகிற ரட்சிப்பு அது இன்னொரு மோசே என்கிற இரட்சகன் மூலமாகவோ தாவீது என்கிற இன்னொரு அரசன் மூலமாகவோ அல்ல, கர்த்தரே அந்த ரட்சிப்பை உங்களுக்காக கொண்டு வருகிறார். அவங்க எதிர்பார்த்திருக்கிற விடுதலையை கர்த்தரே அவர்களுக்கு அருள இருக்கிறார். அந்த விடுதலையின் செய்தியை அறிவிக்கவும் கர்த்தரே சுவிசேஷகராய் அவர்களிடத்தில் புறப்பட்டு வருகிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் அழகாய் இருக்கின்றன. அழகாய் இருக்கின்றன, அது தூய்மையாய் இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, 70 ஆண்டுகளாக தங்களை விடுவிக்க அவர்களே முயற்சித்து தோற்று போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்களை மீட்கும்படியாய் வரும்பொழுது
அது உண்மையான, தூய்மையான, மெய்யான விடுதலையாய் அவர்களுக்கு இருக்க போகிறது. அவர்களை விடுவிக்கிறதற்காக கர்த்தர் வருகிறார். அவர்களை ரட்சிக்கிறதற்காக கர்த்தர் வருகிறார். இந்த ரட்சிப்பை பிரசித்தம் பண்ணும்படியாய் கர்த்தர் வருகிறார். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பாவத்திலே சிக்குண்ட நம் யாவரையும் மீட்கும்படியாய் அவர் வந்தார். அவர் நம் யாவரையும் சாபத்தின் பிடியிலிருந்து மீட்கிறவராக வந்தார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகுவீர்கள் என்று சொல்லுகிறபடியாய் மெய்யான விடுதலையை நமக்கு அருளுகிறவராய் நம்மிடத்தில் அவர் வந்தார். அதேபோல் மீண்டும் அவர் வருகிறார். அவர் திருச்சபையாகிய மணவாட்டியை உலகத்தின் பாடுகளிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து மீட்டு நித்திய விடுதலைக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளுகிறவராய் அவர் மீண்டும் வருகிறார். கிறிஸ்து ரட்சிக்கிறவராக வருகிறார். 7ஆம் வசனம், சமாதானத்தை கூறி அவர் வருகிறார். சமாதானத்தை கூறி 70 ஆண்டுகளாய் துயரத்தையும் இன்னலையும் கண்ணீருமே அவர்கள் கதையாய் இருந்த பொழுது சமாதானமோ அவர்களுக்கு வெகு தொலைவாய் இருந்தது. ஆனால் கர்த்தர் அவர்களை சந்திக்க வரும் பொழுது அவர் நாடி ஏந்தி தவித்து கொண்டிருந்த அந்த சமாதானத்தை அவர்களுக்கு கூறும்படியாய் வருகிறார். அவர்கள் எதிர்பார்த்திருந்ததை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் வருகிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி ஒரு தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. அவர் சாதாரணமாய் வரவில்லை, மலைகளின் மேல் ஏறி வருகிறார். நமக்கும் நம்முடைய விடுதலைக்கும் இடையே பெரும் பள்ளத்தாக்கும் உயர்ந்த மலைகளும் நடுவில் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் கடந்து கர்த்தர் நமக்காக வருகிறார். அதே போலதான் 2ஆம் வருகையிலே அவர் நம்மை சந்திக்க வரும்பொழுது எவ்வித மலையோ குன்றோ பள்ளத்தாக்கோ எதுவும் நம்மை அவரிடத்திலிருந்து பிரிக்க இயலாது. நம்மை ரட்சிக்கும்படியாய் நம்மை சந்திக்க அவர் வருகிறார். 8ஆம் வசனம், உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கெம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும் போது அதை கண்ணார காண்பார்கள். உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். ஜாமக்காரர்கள் என்றால் எதிரிகள் வருகிறார்களா இல்லையா என்பதை எல்லையில் விழித்திருந்து பாதுகாத்து பார்க்கிறவர்கள். யாராவது ஊடுருவுகிறார்களா இல்லையா என்று எப்பொழுதும் விழித்திருந்து எல்லையிலே பாதுகாக்கிறவர்கள். எதிரிகள் வருகிறார்களா என்று மாத்திரமல்ல, வெளியிருந்து வேற ஏதாவது செய்திகள், நற்செய்திகள் தூதாக வருகிறதா என்றும் தூதையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள். அன்புக்குரியவர்களே, 70 ஆண்டு காலமாய் இஸ்ரவேலர் ஜாமக்காரரை போல விடுதலையை தூங்காமல் விழித்திருந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது எங்களுக்கு இந்த ரட்சிப்பு வரும் என்று உறக்கமின்றி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த ஜாமக்காரருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும்படியாய் கர்த்தர் அவர்கள் எதிர்பார்த்திருந்த விடுதலை செய்தியை கொண்டு வரும் பொழுது, அப்ப எதிர்பார்த்திருந்த தூது அவர்களிடத்தில் வரும் பொழுது ஜாமக்காரர் சத்தமிட்டு கம்பீரமாய் பாடி சந்தோஷிக்கிறது போல கர்த்தர் தம்முடைய விடுதலையை நம்முடைய வாழ்க்கையில் அருளும் பொழுது அவர் விடுதலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்த நாமும் அப்படியாக கம்பீரித்து பாடுவோம். உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது, கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும் போது அதை கண்ணார காண்பார்கள். நம்முடைய அடிமைத்தனத்தின் இடத்திலிருந்து சுதந்திரத்திற்கு கர்த்தர் நம்மை திரும்பி வர பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்படி நம்மை திரும்பி வர பண்ணும் பொழுது நம்மை நிந்தித்த யாவரும் நாம் மீண்டும் சுதந்திரத்திற்குள்ளாய் நுழைவதை அவர்கள் எல்லாரும் கண்ணார காண்பார்கள். முதலாவது நாம் நம் சுதந்திரத்தை கண்ணார காண்போம். இரண்டாவதாக நம்மை நிந்தித்த ஒடுக்கின யாவரும் நாம் விடுவிக்கப்பட்டு நம்முடைய சுதந்திரத்திற்குள்ளாய் அடியெடுத்து வைப்பதை யாவரும் கண்ணார காண்பார்கள். விடுதலைக்காக காத்திருந்தவர்கள் அதை கண்ணார காண்பார்கள். 9வது வசனம், எருசலேமின் பாழான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து
எருசலேமை மீட்டு கொண்டார். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, எருசலேம் சிறைபிடிக்கப்படும் பொழுது இந்த மகிமையான நகரம் தீக்கிரையாக்கப்பட்டு, தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டு, அதனுடைய மதில் சுவர் அலங்கம் இடிக்கப்பட்டு, அது மகிமையை இழந்து வெறுமையாய் மாறினது. எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, கர்த்தர் உங்களை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. அவர் ரட்சிக்கும் வேளை வந்ததினால் முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். பாழான ஸ்தலங்களே என்பது அடிமைத்தனத்தின் நுகத்தினால் எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாக்கப்பட்டவர்களை குறிக்கிறது. எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, நீங்கள் வாழ்க்கை முழுவதும் வெறுமையிலேயே கழிக்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய ரட்சிப்பின் வேளை வந்தது. முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நம் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். கர்த்தருடைய ரட்சிக்கும் வேளை வரும்பொழுது அவர் தம்முடைய பரிசுத்த புயத்தை, ரட்சிப்பின் கரத்தை, வல்லமையின் கரத்தை அவர் வெளிப்படுத்துவார். அப்பொழுது பூமியின் எல்லையில் உள்ள யாவரும் நம்முடைய மகிமையை காண்பார்கள், தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். எருசலேமின் வீழ்ச்சியை பூமி முழுவதும் கண்டது உண்மைதான். எருசலேமை பார்த்து எல்லா தேசங்களும் இகழ்ந்தது உண்மைதான். அதான் அதே எருசலேமை கர்த்தர் ரட்சிக்கும் வேலை வரும் பொழுது அதை நிந்தித்த யாவரும், பூமியின் எல்லையில் இருக்கிற யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள், நிச்சயம் காண்பார்கள். இந்த ரட்சிப்பை காண்பிக்கும் பொருட்டே கர்த்தர் வருகிறார். நமக்கு இந்த ரட்சிப்பை அருளும்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார். தம்முடைய மனவாட்டியாகிய திருச்சபையை ரட்சித்து நித்திய மகிமைக்கு நேராக அழைத்து செல்லவே அவர் மீண்டும் வருகிறார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இந்த நற்செய்தி, இந்த வசனங்கள் நம்மை ஆசிர்வதித்து காப்பதாக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கும்படியாய் நீர் வந்தீர். கர்த்தர் எங்களை ரட்சிக்கிறதற்கு வருகிறீர். இரட்சகராய் எங்களிடத்தில் வருகிறீர். நாங்கள் ஒடுக்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாக எங்களை ரட்சித்து மீண்டும் மகிமையை காண பண்ணுகிறீர். எங்கள் சிறையிருப்பை திருப்பி எங்கள் சுதந்திரத்துக்கு நேராக எங்களை அழைத்து செல்லுகிறீர். அப்படியா எங்களை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறீர். இந்த ரட்சிப்பிலே நிலைத்திருக்க உங்களுடைய வார்த்தை எங்களிடத்திலே பலத்த கிரியை செய்வதாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.